ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எல்லா குழந்தைங்களோட ப்ளஸ் பெரியவங்க எல்லாத்தோட ஃபேவரட்டான பானிபூரி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இதில் இருக்கும். சில்லி பவுடர், டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக், ஆயில், அப்புறம் சால்ட், ஹனி, டேமரிண்ட், பூரி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம வந்து குக்கரை நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு சோம்பு வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறமேட்டுக்கு பட்டை, அதுக்கப்புறமேட்டுக்கு அன்னாசி பூ. அதுலேருந்து ஒன்று மட்டும் பிச்சு போட்டால் போதும், நிறையா போட வேண்டாம். அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஆஸ் யூஷுவல் கோல்டன் ப்ரௌன் போகணும் இல்லையா? ஸோ கோல்டன் ப்ரௌன் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஒன்ஸ் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா நான் நச்சு தான் போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் பேஸ்ட்டாக பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பியூரி மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கும் போது அதில் வந்து 2 தக்காளி, எனக்கு தேவையான தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா அந்த தக்காளி நல்லா குக் ஆகட்டும். ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட தோல் வந்து தானாக அப்படியே கலந்து நிற்கும். ஸோ அப்படியே ஆயிடுச்சுன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இது மேலே இருக்க தோலை நம்ம வந்து பிச்சு எடுத்துடணும். தோலை மட்டும் பிச்சு எடுங்க. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தோலை மட்டும் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்கணும். ஓகே, நல்லா இது ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிடுவேன். ஆக்கிட்டு இதை வந்து நான் அடுப்பில் சட்டியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி குக் ஆகிருக்கனால ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து தனி மிளகாத்தூள் கிடையாது, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்க ஒரு மிளகாத்தூள் இது. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நிறைய வேண்டாம், கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் மிளகாப்பொடி வாடை நமக்கு கொஞ்சம் போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சோண்டு வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலையை இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ கொண்டக்கடலைக்கு கொஞ்சம் தேவையான கொஞ்சோண்டு உப்பையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மிளகு அண்ட் கொஞ்சோண்டு சோம்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு இதை வந்து நம்மளோட கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வந்து சால்ட்டு இதெல்லாம் எவ்வளோ தேவையோ செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து குக்கரில் விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வர அளவுக்கு இதை விட்டுருங்க. ஸோ தட் நமக்கு வந்து இது சென்னாவும் நல்லா குக் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பூரி செய்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதுக்கு பொரிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சோண்டு ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாகவே பானிபூரிக்கு வந்து வத்தல் விற்கிது. ஸோ தட் நீங்கள் டைரெக்டாக வாங்கி இதை பொரிச்சுக்கலாம். நம்ம செய்கிற பூரி வந்து அவ்வளோக்கு வந்து உப்பலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது இல்லையா, அதனால நம்ம ரெடிமேடாகவே இந்த மாதிரி பேக்டு ஐட்டம் விற்கிது. ஸோ அதை வாங்கி நம்ம இப்படி வத்தல் மாதிரி நம்ம பொரிச்சுக்கலாம்.
பொரிச்சிட்டோன்னா இது வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற அதே மாதிரியே பானிபூரி மாதிரியே இருக்கும். இது ஜஸ்ட் சும்மா நம்ம உப்பி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். ஒன்ஸ் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இதில் நம்ம வந்து ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். அந்த மசாலா நம்ம உள்ளே வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் இதை நல்லா கொஞ்சம் ஓட்டையாக்கிக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசான ஹோல் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நம்மளால் உள்ளே ஸ்டஃபிங் வைக்க முடியும், இல்லைன்னா வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அண்ட் ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ ஹனி இல்லை அப்படின்னு சொன்னால் சர்க்கரையை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அது ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மேலாப்பில் கொஞ்சோண்டு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ நம்மளோட டேஸ்டியான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வாட்டர் ஊற்றுவாங்க, ஆக்சுவலாக நான் வாட்டர் ஊற்றாமல் ரெடி பண்ணிக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்கிறனால ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.